கப்பலில் மீதமாகிற உணவுகளை என்ன பண்ணுவாங்க நம்ம பழைய வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு குப்பைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த குப்பைகளையும் கடலில் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கப்பல்ல இருந்து கடல்ல குப்பை கொட்டுறது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றங்க. இந்த குற்ற செயல எந்த பெரிய கம்பெனி ஈடுபட மாட்டாங்க. அப்படி ஈடுபட்டாங்கன்னா அதோட ஃபைன் லட்சத்துல இருந்து பல கோடி வரை இருக்கும். ஸோ கடலுக்குன்னு தனியா விதிகள்லாம் இருக்குங்க. அதை தான் ஷிப் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபைனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் செயிலிங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால ஷிப்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா கலர் அந்த மாதிரி குப்பை தொட்டிகள் நிறைய இருக்குங்க. பிளாஸ்டிக் தனியா, பேப்பர் தனியா இருக்கும். ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த ரீசைக்கிள் சென்டர் இருக்கும். ஸோ அங்க போகும்போது தான் எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. கம்ப்ரெஸ் பண்ணினா நல்லா சின்னதாயிடும், இடத்த ரொம்ப அடைக்காது. கண்ணாடி பாட்டில்களையும் இந்த கிரஷர் மிஷினில் போட்டு நல்லா தூளாக மாற்றிடுவாங்க. ஏன்னா இது இடத்த எவ்வளோக்கு சேமிக்கணுமோ அந்த அளவு சேமிச்சுப்பாங்க. திரவ கழிவுகள்லாம் வெளியே வச்சோன்னா அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் அந்த குளிர்சாதன அறை இருக்குது. ஸோ அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷிப் எப்போ நம்ம லேண்டுக்கு போதும் அங்கேருந்து இந்த குப்பை கிடங்குக்கு மாற்றிடுவாங்க. குப்பை எந்த ஒரு கப்பலும் கடலில் கொட்டவே மாட்டாங்க. இந்த மாதிரி கடல் மற்றும் கப்பலை பற்றின தகவல்களுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye bye.